ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. கிராமத்தில் முகாம். விவசாய கூலி செய்யும் ஒரு பெண்மணி தரிசனத்துக்கு வந்தாள். பெரியவாள் எதிரே கையை கூப்பிக்கொண்டு நின்றாள். நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டிருந்தது. என்ன வேலை பண்ற? வயல் வேலைக்கு போறேன் சாமி. 6 பசங்க மாமியார் என்கிட்ட தான் இருக்காங்க. காலையில் சோறாக்கி வச்சுட்டு போயிடுவேன். இருட்டுன அப்புறம்தான் வீட்டுக்கு வருவேன். நான் எப்படி சாமியை கும்பிடுறது, கோவிலுக்கு போகிறது? உடம்பும் களைச்சு போகுது. சாமி கும்பிடவே நேரம் இல்லை. பெரியவாளின் திருக்கண்கள் கருணையால் நிரம்பி இருந்தன. சாமி கும்பிடணும்னு நினைக்கிறியே, அதுவே சாமி கும்பிட்ட மாதிரி தான். காலையில் சூரியன் உதயமானதும் கிழக்கே சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போடு. சாயங்காலம் விளக்கு வச்ச உடனேயே மேற்கு திக்க பார்த்து ஒரு கும்பிடு போடு. நீ கர்மயோகி. ஒரு வினாடி நேரம் நினைச்சாலே போதும், சகல புண்ணியமும் கிடைச்சிடும். பெண்மணி கண்களை துடைத்து கொண்டாள். சூரியனை கும்பிடு, சகல புண்ணியமும் கிடைச்சிடும். என்ன ஆறுதல், என்ன கருணை! பெரியவாள் பல வகையான பழங்களை அந்த பெண்மணிக்கு கொடுக்க சொன்னார்கள். தீனமாக வந்த மங்கை திரும்பி போகும்போது அரசியாக, மங்கையர்க்கரசியாய் போனாள். பெரியவாள் ஞானசூரியன். கும்பிட்டாலே போதும், சகல புண்ணியமும் கிடைச்சிடும்.